ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். எபிரேயர் 12:1. பொதுவாக நாம் வெற்றியை போற்றி கொண்டாடுகிறோம், ஆனால் தோல்வியையோ மன்னிக்க முடியாத பாவம் போல் எண்ணுகிறோம். இது வாழ்க்கையில் பெரும் மன அழுத்தத்தை உருவாக்குகிறதாகவும், உலகில் உள்ள மிக சிறந்த மனிதர்கள் கூட இந்த தோல்வி பயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு எச்சரிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் வெற்றியோ தோல்வியோ எதுவும் நம்முடைய மனதை பாதிக்க இடமளிக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொள்வதில் கவனமாக இருப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தோல்விகளை குறித்தோ அல்லது பிரச்சனைகளை குறித்தோ கவலைப்படாமல் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.